வார்த்தைகள் ஒரு சிலர் முன்னாடி சொல்லும்போது அது தானே பழிச்சிடும். கடைசியில் நல்லாகி நம்ம எழுந்து வரவே முடியாது. இன்றைக்கி நான் நல்லா இருந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு பேசுவேன்னு ஆண்டவங்க கையில் இருக்குது. ஆனால் என்னுடைய உடம்பு மோசமான சூழ்நிலையில் மறுபடியும் ரெக்கவர் ஆகி வருது அப்படிங்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சிறு வயசுலேருந்தே அது மனசில் பதிய வச்சதுனால உடம்புக்கு ஏதோ ஒரு ரிப்பேர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது புரிகிறவங்களுக்கு நிச்சயமாக புரியும். உங்கள் குழந்தைகிட்ட எப்பவும் சொல்லுங்கள், நீ ஆரோக்கியமாக இருக்கே, நீ திடகாத்திரமாக இருக்கே, நீ நல்லா சாப்பிட்றடா கண்ணா, எது தேவையோ அதை சாப்பிட்ற, எது வேண்டாமோ அது வேண்டான்னு சொல்லிடுறேன்னு அப்படி அவங்க மனசில் அவங்க பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஒரு நல்ல குழந்தையில பெற்றெடுத்த ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும். டே கண்ணா, உடம்புக்கு 1000 நோய்கள் வரலாம், ஆனால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நம்ம வெளியில் வரணும். நம்ம தைரியமாக அதே மாதிரி நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு பிடிச்சி தெம்பாக இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு எந்த நோவும் வராது. அப்படிங்கிறத குழந்தைங்க மத்தியில் நல்லா சொல்லி அதை ஒரு மெடிடேஷனுங்கிறது இப்படியே உட்காந்து இப்படியே பண்ணுறதுக்கு குழந்தையில கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அது அந்த வயசு வரும்போது கண்டிப்பாக அதனுடைய தத்துவங்களை புரிஞ்சு அவங்க செயல்படுத்தும் போது அதை நம்ம கொண்டு போய்க்கலாம், தப்பில்லை. ஆனால் குழந்தைகிட்ட இப்படி கேட்கணும், இறைவன்கிட்ட இப்படி தாண்டா நீ நினைக்கணும், ஒருபோதும் உடம்புல நோய் வந்துடுச்சுன்னு நீ நினைக்கவே கூடாது, எனக்கு நல்லாயிடும், எது வந்தாலும் உடம்புக்கு வரும், அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகி நான் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியோட குழந்தைகிட்ட சொல்லி பழக்கி அவங்கள வளர்த்துங்க. நாங்கள்லாம் சொல்கிறோன்னா சொல்கிறவங்க கிட்ட இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. சொல்ல தெரியாதவங்க கிட்ட இப்படியும் சொல்லணுமா அப்படின்னு தோன்றவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய வாழ்வாதாரமும் உங்கள் உடல் என்கின்ற கோவிலும் அதில் இருக்கிற ஆன்மா எப்போ வேணாலும் அந்த